ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது ஏன்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மறைவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். நடிகர் விஜய் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்களும் நேரில் அஞ்சலி. சென்னையில் தொடர் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர் என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. மாநகர போலீசார் அதிரடி நடவடிக்கை. ரம்ஜான் விடுமுறை நாளிலும் பொதுமக்கள் சொத்து வரி தொழில் வரியை செலுத்த ஏற்பாடு. சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. ஏசி வசதி கொண்ட சென்னையின் முதல் புறநகர் மின்சார ரயில் போக்குவரத்து. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் வரும் ஏப்ரல் மாதம் முதல் இயக்க திட்டம். மயிலாடுதுறையில் டாஸ்மாக் மதுபான கடையில் தமிழக முதல்வர் படத்தை ஒட்ட முயற்சி. பாஜகவினரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். டெல்லியில் உள்ள அமித்ஷா இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்பொழுது அமித்ஷாவுக்கு எடப்பாடி பழனிசாமி பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் தனது அன்பை வெளிப்படுத்தினார். அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளான KP முனுசாமி, SP வேலுமணி, CV சண்முகம் ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கும் சூழலில் அமித்ஷாவுடனான எடப்பாடி பழனிசாமியின் இந்த சந்திப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என அவருடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிகளுக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடனான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி சந்திப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு நிலைமை குறித்து யார் வேண்டுமானாலும் மத்திய உள்துறை அமைச்சரிடம் முறையிடலாம் என கூறினார். அமித்ஷா எடப்பாடி சந்திப்பில் எந்தவிதமான அரசியல் கணக்குகளும் இருக்காது என கூறிய அண்ணாமலை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் வேண்டுமானாலும் வந்து இணையலாம் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் எடுத்துரைத்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்லிக்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள், பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை சந்தித்தனர். தமிழக சட்டசபை தேர்தல், அதிமுக பாஜக இடையிலான மீண்டும் கூட்டணி உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த சந்திப்பின் பொழுது ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில் டெல்லியில் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, இருமொழி கொள்கை பற்றியும் தமிழகத்திற்கு நிலுவையில் இருக்கும் நிதியை வழங்குமாறும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாக கூறினார். தமிழகத்தில் நிலவும் மக்கள் பிரச்சனைகளை பற்றி எடுத்துரைக்கவே அமித்ஷாவை சந்தித்ததாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி குறித்து பேசவில்லை என்றும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கூட்டணி பற்றி அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் திரைப்பட நடிகருமான மனோஜ் மறைவிற்கு தமிழக திரையுலக பிரபலங்கள் பலரும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதய அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மனோஜ் நேற்று மாலை அவருடைய இல்லத்தில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். அவரது அகால மரணம் திரையுலகினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மகனை இழந்து தவிக்கும் இயக்குனர் பாரதி ராஜாவிற்கும் அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறையை சேர்ந்த பலரும் தங்களது இரங்கல்களையும் ஆறுதலையும் தெரிவித்து வருகின்றனர். நடிகர் மனோஜ் மறைவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது குறித்து சமூக வலைத்தளம் மூலம் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தி குறிப்பில், நடிகரும் இயக்குனருமான பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார். தனது தந்தையின் இயக்கத்தில் தாஜ்மஹால் திரைப்படம் மூலம் அறிமுகமாகி தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து தனக்கென அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் மனோஜ். இயக்கம் உள்ளிட்ட துறைகளிலும் முயன்று பார்த்தவர் மனோஜ் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இளம் வயதில் அவர் எதிர்பாராத விதமாக மறைந்தது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அன்பு மகனை இழந்து வாடும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறை நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.
நடிகர் மனோஜ் மறைவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் திரைப்பட நடிகருமான மனோஜ் மாரடைப்பால் காலமான செய்தி அறிந்து மிகுந்த துயருற்றதாகவும் அவரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற வேண்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மகனை இழந்து வாடும் பாரதி ராஜா இந்த துன்பத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றும் அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் தொடர்ந்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையனை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். சென்னையில் நேற்று நடந்த தொடர் செயின் பறிப்பு சம்பவத்திற்கு பிறகு குற்றவாளி ஜாபர் குலாம் ஹுசைன் விமானம் மூலம் தப்பிச் செல்ல முயன்ற பொழுது சென்னை விமான நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை திருடிய நகைகளை மீட்க அழைத்து சென்றபோது காவலர்களை தாக்கிவிட்டு கொள்ளையன் தப்பி செல்ல முயன்றுள்ளான். அப்பொழுது போலீசார் துப்பாக்கி முனையில் என்கவுண்டர் செய்து இந்த கொள்ளையனை சுட்டுக் கொன்றனர். ஜாஃபர் மீது 50க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஜாஃபரின் உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் கடல் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க அடுத்த மாதம் 6ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தின் மண்டபம் பகுதியை ராமேஸ்வரம் தீவுடன் இணைக்கும் வகையில் கடந்த 1914ஆம் ஆண்டு கடல் மீது ரயில் பாலம் அமைக்கப்பட்டது. இந்த பாலம் நூற்றாண்டை கடந்துவிட்டதால் அதற்கு அருகிலேயே சுமார் 550 கோடி ரூபாய் மதிப்பில் மற்றொரு புதிய பாலத்தை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டு வெள்ளோட்டம் நடத்தி முடிக்கப்பட்டு இருக்கின்றது. வரும் 6ஆம் தேதி புதிய பாம்பன் பாலம் திறக்கப்படுகிறது. இதற்காக தமிழகம் வரும் பிரதமர் மோடி புதிய பாலத்தை திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின், மத்திய மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். பூந்தமல்லி போரூர் இடையே ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு நடைபெறும் என மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதனை ஒட்டிய புறநகர் பகுதிகளில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் இடையேயான பாதையில் தற்பொழுது பூந்தமல்லி பைபாஸ் தொடங்கி போரூர் வரை 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. இப்பாதையில் பூந்தமல்லி பணிமனையில் இருந்து முல்லைத்தோட்டம் வரை 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடந்த வாரம் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பைலட் இல்லாத மெட்ரோ ரயில் இயக்கி பார்க்கப்பட்டது. அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் இந்த பாதையில் ஒரு வெள்ளோட்டம் நடைபெறும் என மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 3 வழித்தடங்களில் மித அதிவேக ரயில் சேவைக்கான டெண்டரை மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்டு இருக்கிறது. அண்மையில் வெளியிடப்பட்ட தமிழக பட்ஜெட்டில் சென்னை விழுப்புரம், சென்னை வேலூர், கோவை சேலம் ஆகிய வழித்தடங்களில் மித அதிவேக ரயில் வழித்தடங்களை உருவாக்க மெட்ரோ ரயில் நிறுவனம் மூலம் முயற்சி மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் அடிப்படையில் சென்னை விழுப்புரம், சென்னை வேலூர் மற்றும் கோவை சேலம் ஆகிய 3 வழித்தடங்களில் மிக அதிவேக ரயில் சேவையை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயார் செய்வதற்கான டெண்டரை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்டு இருக்கின்றது. ஏற்கனவே நம் நாட்டில் டெல்லி மீரட் இடையே மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் செல்லும் வகையில் மித அதிவேக ரயில் சேவை பயன்பாட்டில் இருந்து வருகிறது. வரும் 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையிலான விடுமுறை நாட்களிலும் வருவாய்த்துறை இயங்கும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இது குறித்து சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் சொத்து வரி, தொழில் வரி மற்றும் நிறும வரி செலுத்துவதற்காகவும் தொழில் உரிமம் புதுப்பிப்பதற்காகவும் வரும் 29, 30 மற்றும் 31 ஆகிய விடுமுறை நாட்களில் வருவாய்த்துறை இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வார விடுமுறை தினமான சனி, ஞாயிறு மற்றும் ரமலான் பண்டிகை விடுமுறை தினமான திங்கட்கிழமையும் வருவாய்த்துறை இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் வீடு புகுந்து 40 சவரன் தங்க நகைகளை திருடி சென்ற கொள்ளையர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் வீடு புகுந்து 40 சவரன் தங்க நகைகளை திருடி சென்ற கொள்ளையர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 36 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. காட்பாடியை அடுத்த மேட்டுக்குளம் பகுதியில் வசித்து வரும் ராஜா என்பவரது வீட்டில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. அவர் குடும்பத்துடன் வெளியே சென்றிருந்த நேரம் பார்த்து கொள்ளையர்கள் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து இருக்கின்றார்கள். 40 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1/2 கிலோ வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்டதால்
அது தொடர்பான புகாரின் பேரில் காட்பாடி போலீசார் விசாரணை நடத்தினர். சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு நடத்தப்பட்ட விசாரணையில் வேலூரை சேர்ந்த பாரதி, தியாகராஜன் உள்ளிட்ட 4 பேர் இந்த கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் 36 சவரன் நகைகள், 1/2 கிலோ வெள்ளி மற்றும் ஆட்டோ ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் தங்கம் விலை கடந்த மார்ச் 20ஆம் தேதி 66,480 ரூபாய்க்கு விற்பனையாகி புதிய உச்சத்தை தொட்டது. என்றாலும் அதற்கு அடுத்த நாட்களில் தொடர்ச்சியாக தங்கம் விலை குறைந்து வந்தது. கடந்த 5 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் குறைந்து நேற்று சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 65,480 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 65,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.